வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா கட்சியும் சொல்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி தருவோம் அப்படிங்கிறது தான். ஸோ காமராஜர் ஆட்சின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு திமுக அந்த ஆட்சியை தான் தருது அப்படின்னு நான் சொல்லலை, திமுக சொல்லலை, காங்கிரஸ் கட்சி சொல்லுது. எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவரோ காமராஜர், அந்த கட்சியே சொல்லுது திமுக தான் இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை தருது அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது என்பதை நான் மறுக்கிறேன். திரு செல்வ பெருந்தகை சொல்கிறார் என்பது தான் சரியாக இருக்கும். அவர் தானே சார் மாநில தலைவர்? அதுதான் வரேன் நான். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யார் வாயை திறந்தாலும் காமராஜர் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ். அது முதலாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியே காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாருனாலே அவர் காங்கிரஸ்காரர் அல்ல, அவர் திமுககாரராக மாறிவிட்டார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதுதான் அவரது கட்சியில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. ஆனால் அவரை தான் தேசிய தலைமை நம்புது, மாநில தலைமை பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பிழையை இன்று நினைத்து அவர்கள் வருந்துவார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தை சேர்ந்த 25 மாவட்டத்தின் தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் 25 மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரை சந்தித்து அவர் அளித்த பதிலில் திருப்தி இல்லாமல் திருமதி பிரியங்கா அவர்களை சந்தித்து அவர் அளித்த பதிலிலும் திருப்தி இல்லாமல் ராகுல் காந்தியையும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சந்திக்காமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று அவர்கள் இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எனக்கு தெரிந்து இது 6வது கட்சி. அவர் காங்கிரஸ்காரரே அல்ல. தன்னுடைய நலனுக்காக எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் அவர் பயணிக்கக்கூடியவர் என்பது தான் அவர் நடந்து வந்த வரலாறு. நார்மலாகவே இந்த மாதிரி கட்சி மாறி வந்தவர்களை எல்லா கட்சியும் சேர்த்துப்பாங்க. உடனடியாக பெரிய பதவிகளை எல்லாம் தூக்கி தந்துவிட மாட்டார்கள். இப்போ எந்த நம்பிக்கையில் இருக்கு மாநில திரு கார்கே அவர்களின் பர்சனல் பரிந்துரையில் மட்டும்தான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த பதவிக்கு வந்தார். தொடக்கத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட போகிறார் என்றதும் அவர் கடந்து வந்த பல கட்சி பாதைகள், அவர் மீது இருந்த குற்ற வழக்குகள், இவை அத்தனை குறித்தும் மிக நீண்ட பட்டியல் டெல்லி தலைமைக்கு அனுப்பப்பட்டவுடன் அந்த முடிவு அப்படியே கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு திரு கார்கே அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் மட்டும்தான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக அவர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புகழ்ந்து பேசுவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் தான் அதிகம். அதன் காரணமாகத்தான் இன்று அவரது கட்சியை சேர்ந்த 25 மாவட்ட தலைவர்கள் டெல்லி சென்று அவரை மாற்ற வேண்டும் என்று இன்று புகார் பட்டியலோடு அங்கே காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எம்பி ஜெயிச்சிருக்காங்க, ப்ளஸ் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கன்னா திமுக கூட்டணியால் தான். தனியாக அவங்க தனித்து போட்டிட்டா காங்கிரஸால் இவ்வளோ ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி கூட்டணி பலமை இன்னும் வலுப்படுத்துவதற்காக அவங்க ஆட்சியை பற்றி பெருமையாக பேசுறதுல என்ன தவறு இருக்குது? மற்றவர்களுக்கு அதில் என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்? ரொம்ப ஃபேர் இனஃப் உங்களோட கொஸ்டின். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதவியால் எப்படி காங்கிரஸ் கட்சி 9 இடங்களை பெற்றதோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கக்கூடிய எம்பிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இன்று தமிழகத்தில் சிறுபான்மையினர் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் அங்கம் வகித்தது என்பதற்காகத்தான். இப்போது காங்கிரஸ் 9 எம்பிக்கள் கிடச்சிருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் என்றால் நீங்கள் எதற்கு தனியாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் கேட்கிறேன். ஆனந்த், உங்களுக்கு தெரியும், நீங்களும் பத்திரிகையாளர், தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பது என்பது இயல்பு. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும். உங்கள் கட்சியை நீங்கள் வளர்ப்பது தான் கூட்டணி பேரம் நடத்துவதற்கே உங்களுக்கு உதவும். நீங்கள் உங்கள் கட்சியை இன்னும் வைப்ரண்ட் ஆக்கி ஸ்ட்ராங்காக ஆக்குனீங்கன்னா அடுத்த முறை 9 சீட்டில் எங்களுக்கு 10 15 சீட்டு கொடுங்கன்ட்டு நீங்கள் கேட்க முடியும். திரு செல்வ பெருந்தகை அவர்களின் நடத்தை என்ன நடக்கிறது என்றால், ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்ம பார்ட்டி ஆகிட்டீங்க, எதுக்கு உங்களுக்கு 9 சீட்டு, ஒரு 4 சீட்டு வாங்கிக்கிங்கன்னா செல்வ பெருந்தகை நீங்கள் தான் காமராஜர் ஆட்சி நடத்துகிறீர்களே, எங்களுக்கு எதற்கு 9 எம்பி என்று பேசக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறார். அதற்கு காரணம் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் ஆனந்த். தனிப்பட்ட முறையில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மிகப்பெரிய பலன்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். என்னுடைய சேனலிலேயே நான் ஒரு ஸ்கேமை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னின்று நடத்திய ஒரு ஸ்கேமை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அவர்கள் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அலாட்டிங் ஹியூஜ் ஃபண்ட்ஸ்.
ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஹியூஜ் ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜெட்ராடிங் மிஷின் என்றதை அழைப்பார்கள், அந்த சுத்திகரிப்பு இயந்திரங்களை 218 பேருக்கு இந்த இயந்திரங்களை தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. அந்த திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தியதே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள். நான் என்னுடைய சேனல்லையே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பாகவே அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகள் அத்தனை பேரோடும் தனியாக திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணன் மகனின் பெயரில் ஜென்கிரீன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இயந்திரத்தை இவருடைய நிறுவனம் மெயின்டைன் பண்ணோம். அவங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி போட்டு ஒரு பெரும் கொள்ளை அடிக்கிறதுக்கான திட்டத்தை திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் முன்னின்று செயல்படுத்தி இப்போதும் நடத்தி வருகிறார். இப்படி தனிப்பட்ட முறையில் இவ்வளவு பலன்களை அனுபவித்த திரு செல்வப்பெருந்தகை திமுக காரர் மூலம் தானே பேசுவார். இது போக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்று எனக்கு நினைவு, அவருக்கும் திரு செல்வப்பெருந்தகை அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வெடித்தது என்பது நம்ம அனைவருமே பார்த்தோம். அப்போது திரு அண்ணாமலை அவர்கள் செல்வப்பெருந்தகை மீது உள்ள அத்தனை குற்ற வழக்குகளின் பட்டியல் எல்லாவற்றையும் வெளியிட்டதோடு நேரடியாக ஒரு கேள்வி எழுப்பினார். செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு லண்டனில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. சாதாரண ரிசர்வ் வங்கியின் ஊழியராக இருந்த திரு செல்வப்பெருந்தகைக்கு லண்டனில் எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்தனன்ட்டு ஒரு கேள்வி எழுப்பிச்சு. இந்த தருணம் வரை திரு செல்வப்பெருந்தகை அவர்களிடமிருந்து அதற்கான பதில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ திமுக அரசுலேருந்து இவ்வளவு சலுகைகளை அனுபவிக்கக்கூடியவர் திமுக காரராக தான் பேசுவார். இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேறு கட்சியோ திமுக ஏதாவது விமர்சனம் பண்ணுச்சுன்னா இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று திமுகவினர் யோசிப்பதற்கு முன்பாக திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் அவர்களுக்கு பதிலளிப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். இதன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றனர். உங்களுடைய நேரத்தை தந்து கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஆனந்த். நேயர்களே, மற்றொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.